அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சர்க்கரை யூஸ் பண்ணல, வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கோம், அவனும் யூஸ் பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்கட் தான். செம கிறிஸ்பாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம ஈஸியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்துடலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு நமக்கு வெல்லம் தான் தேவைப்படும், சர்க்கரை தேவைப்படாது. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்சதுக்கப்புறம் தான் அளந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இந்த வெல்லம் வந்து நமக்கு கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதம் எதுவும் நமக்கு தேவையில்லை. கரைஞ்சி வந்தால் மட்டும் நமக்கு போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இந்த வெல்லம் கரைய வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதை கரைச்சி நம்ம வடிகட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பாகுப்பதம் வரக்கூடாது, அப்போ உங்களுக்கு வந்து பிஸ்கட் வந்து கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லாவே கரைஞ்சிருச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இதை வந்து வடிகட்டி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மண் தூசி ஏதாவது இருக்கும் இல்லையா, நம்ம இதை வந்து வடிகட்டி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மைதா மாவும் நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு தான் செய்கிறோம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடியான ரவை, நம்ம உப்புமாக்கெலாம் செய்வோம் இல்லையா, பொடியான ரவை, அந்த ரவை தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது காஞ்ச தேங்காய் தான், கடைகளில் கிடைக்கும். இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வீட்டிலே தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, சோம்பு சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, அதை நான் எடுத்திருக்கேன், அதை நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன், கருப்பு எள்ளு எடுக்கலை. கருப்பு எள்ளு கொஞ்சமாக கசக்கும் இல்லையா, அதனால தான் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். இது கூட நெய் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெய் இல்லைனா பட்டர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் எடுக்க வேண்டாம். நெய் எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்குது பசு நெய் தான். 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு மாவு, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கோம். மொத்தமாக 2 கப் அளவுக்கு இருக்குது. இதுக்கு நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் வாசம் ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான். ஃபஸ்ட்டு இந்த நெய் வந்து எல்லா மாவுலேயும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு பாகு காய்ச்சி வச்சுருந்தாலும் அது வந்து நல்லாவே ஆறிடுச்சு. நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். நான் கலந்து விடுற மாதிரியே கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஊற்று விடுற மாதிரியே நீங்கள் கலந்து விடுங்க. நெய் வந்து எல்லா மாவுலேயுமே இருக்கணும். நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே ஒன்று சேர நமக்கு நல்லா கலந்துடணும். இப்போது நெய் வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவில், அதையும் நீங்கள் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்படி கையில் எடுத்து பிடிச்சிங்க அப்படின்னா உடையக்கூடாது. பார்த்திங்களா, உடையவே இல்லை. பார்த்திங்களா, உடையலை. பார்த்திங்களா, இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும். நமக்கு பிடிச்ச உடனே நமக்கு உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நெய் பத்தலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது. பார்த்திங்களா, நம்ம நடுவில் பிடிச்சது உடையவே இல்லை, நம்ம கையால் உதுட்டால் மட்டும்தான் உடையுது. இப்போ நமக்கு நெய் கரெக்டாக இருக்குது. நான் வெள்ளத்தையும் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளத்தை கரைச்சோம், அதனால நான் அப்படியே எல்லா வெள்ளத்தையுமே சேர்த்து நான் கலந்து விட்றேன். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க அப்படின்னு. 3/4 கப் அளவுக்கு நமக்கு வெள்ளை தண்ணி இருக்குது. நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்றேன்.
தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இதுவே கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு கரெக்டாக வந்துருச்சு, தண்ணி எதுவும் தேவைப்படலை. நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு ரொம்ப ஜாஸ்தி வேணும்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவு கூட வெல்லம் நீங்கள் எடுத்துக்கலாம். கலந்து விட்டேன் பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. மாவு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கணும். இப்படி கையால் அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அமுங்கணும். இப்போ கை கழிட்டு வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ நான் கை கழிட்டு வந்துட்டேன். நம்ம செஞ்சதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம். இப்போது சாப்பிங் போர்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ மாவு இருந்தாலுமே இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் இதையுமே கட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். பார்த்திங்களா, கரெக்டாக ரோல் பண்ணிட்டோம். வெடிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஓரத்தை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டார்டிங் இருக்குல்லையே அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு சூப்பரான ஷேப் வந்துடும். ரொம்ப மெலிசாலாம் கட் பண்ண அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அது ரொம்ப சாஃப்டாயிரும். நீங்கள் வந்து ரொம்ப மெலிசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெயில் அப்படியே உதிர்ந்து போயிடும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் தடிமனாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் கடாயில் எண்ணெய் சூடு பண்ண வச்சிட்டேன். எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்குது, ரொம்பலாம் சூடாக இல்லை, ஆனால் சூடாக இருக்குது. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் நான் அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு தான் இது எண்ணெயில் சேர்க்கணும். இது எண்ணெயில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகிருங்க. ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா எண்ணெயிலே உதிர்ந்து போயிடும். அதுக்காக தான் ரொம்ப பார்த்து கவனமாக நீங்கள் வந்து இது வந்து செய்யணும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது மட்டும். இவ்வளோ பெரிய கடாய்க்கே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி பரப்புன மாதிரி இருக்க கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. கூலி உள்ள கடாய் எடுக்கிறத விட இந்த மாதிரி பரப்புன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் கடாய் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஒரு பேன் மாதிரி இருக்க கடாய்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கடாய் நான் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் பொரிஞ்சிருச்சு, இது திருப்பி போடலாம். இது பொரியதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும், ஏன்னா இது கொஞ்சம் குண்டாக தான் நம்ம போட்டிருக்கோம். சிம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக வச்சு பொரிச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ளெல்லாம் நமக்கு வேகாது. சிம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ரெண்டு பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போவும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். எல்லாம் வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நீங்கள் 2 வாரம் வரைக்கும் கூட ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு, உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.